பெத்தவங்களை விட்டுட்டு கட்டிக்கணும்னு நினைச்சவங்கிட்ட என்னால தாலி கட்டிக்க முடியல. சாரதாத்தையோட தாலி இறக்கிட்டு ஏன் கழுத்துல விழற தாலிய என்னால கண்ணுல ஒத்திக்க முடியாது மாமா. என்னங்க, அங்க கல்யாண மண்டபத்துல எல்லா ஏற்பாடுமே பண்ணியாச்சு. நீங்க இங்க எதையோ எழுந்த மாதிரி தனியா நின்னுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? என்னோட வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாதவனா தனியா நிக்கிறத தவிர என்னால என்ன பண்ண முடியும்? அப்போ உங்களுக்கு நம்ம பையனோட கல்யாணம் பூமியோட நடக்கிறதுல உங்களுக்கு விருப்பம் இல்லையா? அப்படி ஒரு வார்த்தை கேட்கறதுக்கு உனக்கு மனசு எப்படி வந்துச்சு? காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சது ககனும் பூமியும். ஆனா இப்ப கல்யாணம் நடக்கிறது யாருக்கு? பூமிக்கும் செரிக்கும். ஓஹோ, அதுதான் உங்க வருத்தமா? அந்த கல்யாணம் நின்னு போச்சுங்கிற வருத்தம் தான் தெரியுது. எந்த கல்யாணம் நடக்க போற சந்தோஷம் உங்களுக்கு தெரியல. ஏன் உங்க பையன் ககன் பூமியை காதலிச்சது மட்டும்தான் உங்க கண்ணுக்கு தெரியுதா? நம்ம புள்ள செரி கூட பூமியை காதலிச்ச விஷயம் உங்க கண்ணுக்கு தெரியலையா? நீ என்ன பேசுற மீரா? பூமியும் ககனும் காதலிச்சாங்க. ஆனா நம்ம செரி அவன் ஒரு தலையா தான் காதலிச்சான். அம்மாடி, வாழ்க்கையில இந்த பூமியை கல்யாணம் பண்ண விட மாட்டேன், செருப்பு மாதிரி மிதிப்பேன், எறும்பு மாதிரி நசுக்குவேன்னு சொன்ன. இப்போ உன் முகத்துல எந்த மாற்றமும் தெரியலையேம்மா. பூமிக்கு கல்யாணம் நடக்குதே. செர்ரி நான் வளர்த்த பூனைக்குட்டி மாதிரி சித்தி. எப்பவாவது புலி மாதிரி பூமி நம்மள தாக்க வர மாதிரி நினைச்சா அந்த செரிய வச்சே அவளுக்கு ஆப்பு வைப்பேன். நம்ம சொத்து அதிகாரம் நம்மளை விட்டு போகுதுன்னு பயப்பட வேண்டாம். அதனாலதான் இந்த கல்யாணத்துல எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை. இவரு எங்க போயிட்டாரோ என்னவோ. அண்ணா, இவரை பாத்தீங்களா? கேப்பியா? எங்க இருக்காருன்னு பாக்கலமா. அந்த பக்கம் இருக்காருன்னு போய் பாருமா. ஐயோ, இவரு எங்க போனார்னு தெரியலையே. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க. ஏ ககன், நீ எதுக்கு வந்த? நாங்க உன்னை வர சொல்லலையே. அழைக்காமலேயே வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்தலான்னு பாக்குறியா? சித்தி ப்ளீஸ், நான் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன். நான் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காகலாம் வரல, பார்த்துட்டு போலான்றதுக்காக தான் வந்தேன். நீ இங்க வந்து பார்த்து அப்படி என்னதான் பண்ண போற? நீ வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு போனல, அந்த கல்யாணம் தான் இது. நான் இங்க சும்மா பார்க்கதான் வந்தேன்னு சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? நான் வந்தது விட்டுட்டு போன பொண்ணை பார்க்கறதுக்காக இல்ல சித்தி. நான் எப்பவும் விட முடியாத என் தம்பியை பார்க்கறதுக்காக வந்தேன் சித்தி. ஒரே ஒரு வாட்டி என் கண்ணால பார்த்துட்டு
நான் வந்தது யாருக்கும் தெரியாத மாதிரி இங்க இருந்து போயிடுறேன் சித்தி. உங்களை நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். அதான் பாத்துட்டு போயிடுறேன்னு சொல்றாருல்லம்மா. நீ வேற வேற நினைக்கிற அண்ணன் தம்பிங்க எப்பவும் ஒற்றுமையாதாமா இருக்காங்க. என்னடி ஏதோ பெரிய மனுஷன் மாதிரி ஓவரா பேசுற உன் பாட்டி மாதிரி. அவங்க என்னடானா இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லாம போய் மூலையில உட்கார்ந்திருக்காங்க. நீ என்னடானா என் பக்கத்துல அறிவுரை சொல்ல வந்திருக்க. இந்த வீட்ல இருக்கிறவங்கள பிடிக்காதே தவிர வெளி ஆளுங்க மேல மட்டும் பயங்கரமான மரியாதை இருக்கு. உனக்கும் அப்பாவுக்கும் வெக்க கட்ட ஜென்மங்க. இவர் எங்க போய் தொலைஞ்சாரோ. அம்மா, பண்டிதரே, நாழியாயிண்டே இருக்கு. ஆ. அக்ஷதையை எடுத்துன்னு போய் எல்லார்கிட்டயும் கொடுங்க. சுசிலா கொஞ்சம் இங்க வா. இப்போ என் கழுத்துல தாலி கட்டுவீங்களான்னு கேட்கல. धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्. ओम मांगल्यं धन्दुनानेन मम जीवन हेतुना कंठे पद्माभि सुभगे संजीव सरदां सदं सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोस्तुते. सदमानं भवति सदा यत्पुरुषः सदेन्द्रिये आयुष्येभेन्द्रिये प्रतिष्ठति. दीर्घायुष्मान् भव. ஹே செரி, டேய் செரி, 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 என்ன பண்ற?